ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காலையிலே எதுக்கு உங்களுக்கு ப்ரூசியை காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா? ஒரு இடத்துல தூங்க மாட்டாங்க, வெவ்வேறு இடத்துல ப்ரூசி தூங்குவார். இங்கே தூங்குவான், அந்த பெட்ரூமில் போய் தூங்குவான், ஷோஃபாவில் தூங்குவான். ஸோ அதனால தான் அவன் காலையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. இப்போ தூக்கத்தில் இருக்காரு, அழகாக அந்த பில்லோவில் சாஞ்சிட்டு படுத்துருந்தாங்க பாருங்களேன். படுத்துக்கோமா, படுத்துக்கோ, கண்ணை மூடு, லேடா Lay down, Rosie. Good boy. பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு போஸ்டில் இருப்பார். சரியான தூக்கம் தலை. நாங்கள் இல்லை அதனால் தூங்கியிருக்க மாட்டான் சரியா. நாங்கள் வந்துட்டோன்னா எங்கள் கூட நல்லா சமத்த தூங்குவான். வேலைக்கு போகாதடா சொல்கிறது, கை கால்லாம் வலிக்கும், ரெஸ்ட் எடு வீட்டில், அம்மாக்காகலாம் வேலைக்கு போகாத சொல்கிறது. இப்போ பார்த்தியா மயங்கி மயங்கி விழுற. இது தேவையா உனக்கு? இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லேயே இரு, என்ன அம்மாவே பார்த்துக்கிறேன். நீ வேலைலாம் செய்ய வேண்டாம், துணிங்களை எடுத்து கீழே போட வேண்டாம் சரியா, அங்கங்கே குப்பை போட வேண்டாம், பேப்பர் பிச்சு போட வேண்டாம், எந்த வேலையும் பண்ண வேண்டாம், அம்மாவே பார்த்துக்கிறேன். நீ தூங்குடா செல்லம், நீ தூங்கு. நேற்று கொஞ்சம் வெளியே போயிருந்தேங்க, அதனால அவன் சரியாக தூங்கலை. அதனால இன்னைக்கு காலையில் இருந்து சரியான தூக்கம். அங்கங்கே தூங்கும் போது நான் வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் ஆஷியோட ஃப்ரெண்டோட அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. ஸோ ஆண்டி நீங்கள் வாங்குகிற இடத்துல நானும் கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ வாங்கிட்டு அவளும் கிளம்பிட்டா. நாங்கள் பாரிஸ்லேருந்து கிளம்பும் போது பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அப்பப்போ எங்கேயாவது போகும்போது அவளுக்கு தேவையான காலேஜுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம்னா போகும்போது அவளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹரிபரி அந்த நேரத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது அன்னைக்கு நைட்டுங்க, அவங்க அப்பாவுக்கு பர்த்டே. ஸோ அதனால பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நைட்டே நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஸோ நான் கூட பிளான் பண்ணலை, பசங்க தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எங்கேயுமே பெருசாக போகிற மாதிரி எதுவும் பிளான் இல்லைங்க, அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதனால் அவரும் இந்த மாதிரி விரும்ப மாட்டார். அண்ட் அவரோட பர்த்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்க. இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவரை சத்தம் போடுவாங்க, நீங்கள் ஏன் ஸ்டேட்டஸில் வைக்கல. ஆக்சுவலி நான் எப்போவுமே ஸ்டேட்டஸில் வைப்பேன், இந்த தடவை வைக்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு கேட்பாங்க. இது நெக்ஸ்ட் டேங்க. ஸோ ஆர்த்தியோட ஃப்ரெண்டு, அவரோட அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ 3 days சென்னையில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கே நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் தக்ஷின் சித்ரா தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது ரொம்ப தூரம், அதனால் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப தூரம் தெரியாது. ஸோ நாங்கள் ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குன்னு நினச்சி பார்த்தா அது பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது. ஸோ அதனால் பிளானை மாற்றிட்டோம். ஸோ நம்ம பெசன்ட் நகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெசன்ட் நகர் நானுமே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ அதனால் இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சர்ச் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ரொம்பவே சூப்பரான தரிசனம் இருந்தது. அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே பிளான் தக்ஷின் சித்ரா தான் போகலான்னு பிளான். ஆனால் நம்ம வீட்டில் காமிக்கும் போது 20 kilometers காமிச்சது. இங்கே பெசன்ட் நகர் கிட்ட பார்க்கும்போது 22 kilometers காமிக்குது. அப்போ டோட்டலி 44 kilometers இங்கேருந்து நம்ம தக்ஷின் சித்ரா போகணும்னா. அதனால் ஒரு நிமிஷம். ஸோ அதனால் அது போகிறதுக்கு ரொம்ப தூரன்றதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஆக்சுவலி பெசன்ட் நகர் வழியாக தானே போகணும். ஆமாம், போகலாம், அங்கேயே போகலாம். பெசன்ட் நகர் வழியாக தானே போகணும். அதனால் பெசன்ட் நகர் பார்த்துட்டு சர்ச்சை பார்த்துட்டு அப்படியே இங்கே அஷ்டலட்சுமி கோயிலுக்கு இவ்வளவுமே அப்படிதான். ஆனா ஏதோ கொஞ்சம் ஹாஸ்டல் போன உடனே கொஞ்சம் பிள்ளைங்க இதுவாயிடுச்சு. இவ்வளவுமே அப்படிதான்.
கோயிலுக்கு போனால் வருத்தப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் இவ்வளோ இல்லை கீழே நிற்கிறதோட இங்கே மேலே நல்லா காற்று அடிக்கும். காற்று புரிய வைக்கலாம். இவ்வளோ அஷ்டலட்சுமி கோயில் உள்ள இருக்கும். சரியான தரிசனம். ஆக்சுவலி வந்துட்டு இங்கே வந்து வருவோம், சாமி கும்பிடுவோம்லாம் நினச்சி பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில். இங்கே பாருங்கள், நீங்களாம் போயிருக்கீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போயிருக்கேன், பட் ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு. அம்மா கூட வந்திருக்கேன், பட் ஞாபகம் இல்லை. நல்லா இருக்குது இந்த வியூவு, அந்த கோயிலோட அமைப்பெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. எல்லா லக்ஷ்மியும் பார்த்தாச்சு. கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தனலட்சுமி, விஜயலட்சுமி எல்லாமே பார்த்தாச்சு. ரொம்ப அழகாக கோயில். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து பிளானே வேறங்க. தக்ஷன் சித்ரா தான் போகலான்ட்டு வந்தோம். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து காமிக்கும் போது 20 கிலோமீட்டர்ஸ் காமிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா பெசநகர் வந்து 22 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட மகாபலிபுரம் கிட்ட. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் பெசநகர் சர்ச்சில் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்கு. ஆமாம், நியூ இயர்க்கு வந்தோம்ல. சரி, அப்படியே இப்போ பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு கிளம்பலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காட்டு சக்கரவள்ளி கிழங்கா. இது ஒரு பீஸ் வந்து 30 ருபீஸு. இதுதான் அது ஃபுல்லு. இங்கே பாருங்கள், இது 50 ருபீஸ். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். பெசநகர் பீச்சில் வெளியே இருக்குது இது. உடம்பு குளிர்ச்சியானா? உடல் ஹீட்லாம் குறைக்குமா? சூடு, வாழ்வு கசலானது, வயிற்று புண்ணாத்தோடு, ஸ்டமக்கில் நல்லது, குடல் புண்ணாத்தோட பொருள் உடம்பு நல்லது. அது மாதிரி உடம்பு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கும். எந்த விதமான கெமிக்கல்லாம் கிடையாது. இது நாங்கள் இருக்குது. அதை விட்டு இங்கே பின்னாடி வரணும். ஏன் போகிறேன் பின்னாடி வரலாம். சாப்பிடு. நல்லா இருக்கா? மம்மிக்கு ஒரு பைட்டு. எவ்வளோ சொன்னீங்க? 300 250 கொடுக்குறீங்களா? 250 பரவாயில்லடா, கொடுறா. எனக்கே நீங்கள் 10 ரூபா எனக்கு எப்படி? நீங்கள் மொத்தமாக வாங்குவீங்க. நீங்கள் மொத்தமாக வாங்குவீங்க, நாங்கள் சில்லறையில் இல்லை. அது பின்னாடி ரேட் போட்டு தனித்தனியாக தான் வரும். மொத்தமாக ஹோல்சேல் கணக்கு அள்ளி தர மாட்டாங்க. கிளிப்புகள் அந்த மாதிரி வரமே தவிர இது லவ்வர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்படிதான் வாங்கி கிஃப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், மினியேச்சர் கிரியேஷன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அழகழகாக இருக்கு. க்யூட்டாக இருக்குது. அதுக்கு தான் போய் லைட் போடுறேன். ஆர்த்தி, இது ஸ்பென்சர் பிளாசால எவ்வளோ கண்ட மணிக்கு போடாம எங்கேயாவது போகும். பண்ணி போடுங்க. கண்ட மணிக்கு போட்டால் இப்படி தான் போகணும். கண்ட மணிக்கு. நான் புத்தரை எய்ம் பண்ணுறேன். இல்லைம்மா, என்ன புத்தா புத்தா புத்தா. போடு 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 போடு. நீங்க பாருங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க. அங்கிள்கிட்ட ஒன்று கொடுங்க. அங்கிள்கிட்ட கொடு யசந்தி. அங்கிள் போடுறாங்க. ஒரு பவுல், ஒரு கப். நீயாச்சும் போடுது. போடுதான் அப்படி போட்டுனா எதிரி ஒன்று வாங்கி. ஒரே கலெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அது விழாதுமா. ஓம் சாய்ராம். இந்த ரிங் போட்டு ஜெயிச்சது. ஸோ புத்தா கப்பு, அப்புறம் ஒரு குதிரை மாதிரி, இது எல்லாமே வந்து அந்த ரிங் போடுவாங்கல்ல அதில் போட்டு வாங்கினது. லக்கு 50 ருபீஸ்க்கு போட்டு 100 ருபீஸ்க்கு வாங்கினது. வராங்க வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டம் மேல அதிர்ஷ்டம். நீங்க பாருங்க, இன்னைக்கு அதிர்ஷ்டம் மேல அதிர்ஷ்டம். இந்த பொம்மை ஜெயிச்சாச்சு. இதுக்குள்ள மொத்தம் 5 கிஃப்ட் இருக்கு பாருங்க. எவ்வளோ?
ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.